மகா என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்து பெட்ரூமுக்கு வந்து அவசரமாக வந்து ஏறுறாங்க. அப்போ திடீர்னு வந்து அவங்களோட கால் வந்து அப்படியே சுருக்கிக்கிச்சு. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து ரொம்ப தாங்கி தாங்கி மகா வந்து ரூமுக்கு நடந்து வராங்க. அதை பார்க்குற சூர்யா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை தாங்கி தாங்கி நடக்கிறியே, இல்லை கால் திடீர்னு சுருக்கிக்கிச்சு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு நான் பரவாயில்ல பரவாயில்ல நீ வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்து உட்கார வைக்கிறாரு. அடுத்து வந்து காலை வந்து அவரோட தொட மேலே வந்து போடுறாரு. வேணாங்க சொன்னா கேளுங்க, அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மேலும் என்ன பண்ணுறாரு, தைலம் எடுத்து ஃபுல்லாக வந்து அப்படியே நீவி விடுறாரு. இப்போ எப்படி இருக்குது பரவாயில்லையா, இரு நான் ஸ்ப்ரேவும் அடிக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் சொன்னால் கேளுங்க, நீ அமைதியாக இருன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரேவும் அடிச்சு விடுறாரு. இப்போ வலி பரவாயில்லையா அப்படின்றாரு. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்க பார்க்குறேன், நீ ஒன்றும் எழுதுக்க வேணாம் நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து தூக்கி என்ன பண்ணுறாரு, பெட்டு மேலே வந்து வைக்கிறாட்டி இங்கேயே படுத்துக்கோ, கால் வந்து நல்லா ஆகட்டும் புரியுதா, முதல்ல வந்து நான் சொல்கிறத கேளு, நீ வந்து நல்லா வந்து காலை நீட்டிப்படு அப்படின்னு சொல்லிட்டு போத்தியும் விடுறாரு. சரி உனக்கு வேறு எதாவது வேணுமா அப்படின்னு, எதுவும் வேணாங்க நீ அமைதியாக இருக்கியா, முதல்ல ரத்த தட்டி உனக்கு வெந்நீர் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வெந்நீர் எடுத்துகிட்டு வர ஓடுறாரு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஒன்றும் புரியல மகாக்கு, என்ன இவர் இப்படி நடந்துக்கிறாரு, ஒன்றுமே புரியலையே, ஒரு டைமில் நல்லா நடந்துக்கிறாரு, ஒரு டைமில் நம்மளுக்கிட்ட வெறுப்பாக நடந்துக்கிறாரு, உண்மையிலே நம்ம மேலே இவருக்கு பாசமா இல்லை வந்து வேணும்னு பண்ணுறாரா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இதெல்லாம் கூட நடிப்பா இவர், எப்போவுமே நடிச்சுட்டே இருக்கிறதால இவர் நல்லது பண்ணால் கூட நம்மளுக்கு நடிப்பாகவே தெரியுதா, ஒன்றுமே புரியலையே, இவ்வளோ கருணை உள்ள கொண்டவர் எதுக்காக நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்குது அவங்களுக்கு. அப்படியே யோசனை பண்ணி தூங்கி போகிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து வளகாப்பு பண்ணணும் ஐஸ்வர்யாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. வளகாப்பா, அக்கா வந்து ப்ரெக்னென்ட்டே இல்லையே வளகாப்புன்றாங்களே, இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சால் என்ன ஆகுறது, ஏன் இந்த அக்கா இப்படி பண்ணுறா, எப்படியாவது அவகிட்ட வந்து பேசி இந்த வளகாப்பை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட போய் பேசுகிறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, சொன்னால் கேளு, இந்த வளகாப்பு வேணாக்கா, சொன்னால் கேளுக்கா, எப்படியாவது எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லி நிறுத்துக்கா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, உன் இஷ்டத்துக்கெலாம் பண்ண முடியாது, இப்போ நான் நிறுத்துறேன்னா எல்லாரும் என் மேலே தான் பழிய போடுவாங்க, நான் தான் இவ்வளோ நாள் நடிச்சிருந்தேன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் தேவையா, அப்புறம் எல்லாருக்கிட்டையும் நீ தான் நடிக்க சொன்னேன்னு சொல்லிவிடுவேன் பரவாயில்லையா அப்படின்னோடனே, அக்கா என்னக்கா சொல்கிற, வேறு என்ன பண்ண சொல்கிற, நான் சொல்கிறது கேளு, நீ அமைதியாக இரு, இந்த வளகாப்போடு நான் என்ன பண்ணுறேன் வீட்டுக்கு போயிடுவேன், அங்கே போய் அபாஷன் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சமாளித்து எப்படியாவது மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துடுவேன், அது என்னோட நடிப்பு திறமை, அதனால் நீ அமைதியாக இரு புரியுதா, அக்கா இதெல்லாம் வேணாக்கா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைக்கா, சொன்னால் கேளுக்கா, நீ அமைதியாக இருக்க போறியா இப்போ இல்லையா, அப்படி நீ அமைதியாக இல்லை, நான் வந்து என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை பாட்டி எல்லாருமே வந்து வளகாப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மகா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, வேறு வழியே கிடையாது, எப்படியாவது போய் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு, இந்த சந்தோஷத்தை நம்ம எப்படி கெடுக்கிறது, எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, அக்காவே சொன்னாதானே நல்லாயிருக்கும், ஏன் அக்கா சொல்ல மாட்டேங்கிறா, அக்கா சொல்கிற மாதிரியே வந்து வீட்டுக்கு போயிடுவாளா, இங்கே பிரச்சனை இருக்காதா, என்ன நடக்க போகுது கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து கஷ்டப்படுறாங்க நம்ம மகா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, மகாவோட வளகாப்பு ஒன்றும் தேவை கிடையாது, இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படி சொல்லிட்டு சித்ரா வந்து ஓவராக பண்ணுறாங்க. இதை பார்த்து வந்து பாட்டி வந்து அதெல்லாம் தெரியாது, வளகாப்பு நல்ல விமர்சையாக சூப்பராக நடத்தணும், எல்லாரையும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஆசைப்பட்றாங்க. இல்லை அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, சிம்பிளாகவே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படிமா, எப்போவுமே ஐஸ்வர்யாவுக்கு நம்ம வீட்டு பொண்ணுமா, நல்லா தாம்மா பண்ணணும்னு சொல்லிட்டு பாட்டி முடிவு எடுக்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க நம்ம மகா. வளகாப்புக்காக கோடீஸ்வரியை வர வைக்கிறாங்க. எப்படியாவது அம்மா கிட்ட இந்த விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா முடிவு எடுக்கிறாங்க. இதோட முடியுது.